என் இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். தமிழ் வருட கணக்கின்படி 12 மாதங்களில் 4வது வருகின்ற மாதம் ஆடி மாதமாகும். புவியியல் மற்றும் அறிவியல் அடிப்படையில் பார்க்கும் போது ஆடி மாதம் மழை காலத்திற்கு முன்பாக காற்று அதிகம் வீசும் ஒரு காலமாக இருக்கிறது. 2 பருவநிலைக்கு நடுநிலையான மாதமாக ஆடி மாதம் வருவதால் மனிதர்களுக்கு சில வகையான நோய்கள் இந்த மாதத்தில் அதிகம் ஏற்படுகின்றன. இதை போக்குவதற்காகத்தான் ஆடி மாதத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி மிகுந்த உணவான கேழ்வரகு கூழ் தானமளிப்பதை விழாவாக அறிவியல் அடிப்படையில் நமது முன்னோர்கள் கடைபிடித்தனர். அற்புதமான இந்த ஆடி மாதத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமைகள் அனைத்துமே மிகவும் சிறப்பு வாய்ந்தவையாகும். ஆடி மாதத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமைகளில் விரதம் மேற்கொள்ளும் முறை மற்றும் அதனால் ஏற்படும் நன்மைகள் என்ன என்பதை இந்த காணொளியில் காணலாம். ஆடி மாத வெள்ளிக்கிழமைகள் தோறும் அதிகாலையிலேயே எழுந்து குளித்து முடித்துவிட்டு தூய்மையான ஆடை அணிந்து கொண்டு வீட்டின் பூஜை அறையில் இருக்கின்ற அம்பாள் மற்றும் லட்சுமி படத்திற்கு வாசமுள்ள மலர்களை சமர்ப்பிக்க வேண்டும். மாதுளம்பழம் மற்றும் சர்க்கரை பொங்கல் போன்றவற்றை நெய்வேத்தியம் வைத்து விளக்கெண்ணெய் தீபம் ஏற்றி அம்பாளுக்குரிய மந்திரங்கள் சோஸ்திரங்கள் போன்றவற்றை உளமாற துதிக்க வேண்டும். அந்த வெள்ளிக்கிழமை தினம் முழுவதும் உண்ணா நோன்பிருப்பது சிறப்பான பலன்களை தரும் என்றாலும் தற்காலத்தில் பெரும்பாலானோர் பணிக்கு செல்ல வேண்டிய நிலை இருப்பதால் அன்றைய தினம் உப்பு சேர்க்காத உணவு அல்லது பழம் பால் மட்டுமே சாப்பிடுவதாலும் விரதம் இருந்த பலனை பெறலாம். பிறகு மாலை வேளையில் அருகில் உள்ள அம்பாள் லட்சுமி தாயார் போன்ற பெண் தெய்வங்களின் கோயிலுக்கு சென்று அந்த தெய்வங்களுக்கு விளக்கெண்ணெய் அல்லது நெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். பின்பு கோயிலில் இருந்து வீடு திரும்பியதும் பூஜை அறைக்கு சென்று அம்பாளை வழிபட்ட பிறகு அந்த தெய்வத்திற்கு வைக்கப்பட்ட மாதுளம்பழம் சர்க்கரை பொங்கல் போன்றவற்றை வீட்டில் உள்ளவர்களுக்கு பிரசாதமாக தந்து நாமும் சிறிது சாப்பிட்டு விரதத்தை முடிக்க வேண்டும். ஆடி மாதத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமைகள் தோறும் மேற்கண்ட முறையில் அம்பாளுக்கு விரத வழிபாடு செய்ய வேண்டும். இத்தகைய ஆடி மாத வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அம்பாள் லட்சுமி பெண் தெய்வங்களை வழிபடுபவர்களுக்கு கிரக தோஷங்களால் ஏற்படும் கடுமையான பாதிப்புகள் நீங்கி நற்பலன்கள் ஏற்படும். குடும்பத்தை பீடித்திருக்கின்ற தரித்திர நிலை விரைவில் நீங்கும். கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கான வழி உண்டாகும். நீண்ட நாட்களாக இருக்கும் நோய்கள் விரைவில் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும். வீட்டில் திருமணமாகாத நிலையில் இருக்கும் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஏங்கியவர்களுக்கு குழந்தை பிறக்கும். தகுந்த வேலை கிடைக்காமல் அவதிப்படுபவர்களுக்கு விரும்பிய வேலை கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் எதிரிகள் தொல்லைகள் நீங்கி தன லாபங்கள் பெருகும். கணவன் மற்றும் மனைவிக்கிடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து ஒற்றுமை அதிகரிக்கும். இந்த ஆடி வெள்ளிக்கிழமை விரதத்தை குறிப்பாக திருமணமான பெண்கள் மேற்கொள்வதால் அவர்களுக்கு மட்டுமல்லாது அவர்களின் குடும்பத்தாருக்கும் அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாகும். இந்த ஆடி வெள்ளிக்கிழமைகளில மாலை நேரத்துல அம்பிகை ஆதி பராசக்தி அகிலாண்டேஸ்வரி தெய்வங்களை வழிபடுவது மிகவும் சிறப்புங்க. அன்றைய தினம் ஆலயங்கள்ல குத்துவிளக்கு பூஜை நடைபெறும். அப்போது சுமங்கலி பெண்களுக்கு தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் ஆகியவற்றோடு ரவிக்கை துணியும் வைத்து தருவது எண்ணற்ற நலன்களை தருங்க. ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உகந்த வரலட்சுமி விரதம் மேற்கொண்டால் நிறைந்த செல்வம் வீடு தேடி வரும் என்பது நம்பிக்கைங்க. ஆடி வெள்ளி அன்று நாகதேவதைக்கு பால் தெளித்து விசேஷ பூஜை செய்வார்கள். பராசக்தியின் 9 அம்சங்களான சர்வபூத சமணி மனோன்மணி பலப்பிரதமணி பல விகாரமணி கலவிகாரணி காளி ரௌத்ரி ஜேஷ்டை வாமை ஆகியோருக்கு 9 வகை மலர்களால ஒரே சமயத்துல அர்ச்சிக்கும் நவசக்தி அர்ச்சனை நடைபெறும். இது போன்ற பூஜைகள்ல குடும்ப தலைவிகள் பங்கு பெற்றா அவங்க குடும்பங்கள்ல இருந்து தீய சக்திகள் விலகும். எத்தனை வெள்ளிக்கிழமைகள் வந்தாலும் ஆடி வெள்ளிக்கு என்று ஒரு தனி பெருமை உண்டு. ஆலயங்களில் சந்தன காப்பு அலங்காரத்தில் காட்சியளிக்கும் இறைவியின் திருமேனியை காண பக்தர்கள் கூட்டம் அலைமோதும். அன்றைய தினம் விரதம் இருந்து அம்பிகையை வழிபட்டால் இன்பங்கள் இல்லம் தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பது நம்பிக்கை. எனவே தான் கோடி நன்மை தரும் ஆடி வெள்ளி அன்று தேடி சென்று வழிபட வேண்டிய ஆலயம் அம்பிகைக்குரிய ஆலயமாகும். இந்த ஆடி மாதம் முழுவதும் அம்பிகையை வழிபட்டு நீங்களும் உங்க குடும்பத்தாரும் எண்ணற்ற பலன்களை அடைய வேண்டும் என நான் மனதார வேண்டிக்கிறேன். மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில நான் உங்களை சந்திக்கிறேன். என்றென்றும் நன்றிகளுடன் உங்கள் தமிழ் யாத்ரீகன்.